இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மதுரையில் முருகன் மாநாடு தொடங்கியுள்ள நிலையில் மாநாட்டில் கலை நிகழ்ச்சிகள் களைகட்டி வருகின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே போற்றுகின்றேனே. மேலும் தகவலை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம், கள தகவல்களை சொல்லுங்க. மதுரையில் இந்து முன்னணியின் சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த முருக பக்தர்கள் மாநாட்டின் மாநாட்டு மேடையானது அறுபட வீடுகளில் உள்ள மாதிரி முருகன் சிலைகள் மாநாட்டு மேடையில் அமைக்கப்பட்டு திருப்பரங்குன்றம் மலையை போல காட்சியமைக்கப்பட்டு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டு மேடையில் இந்த விழாவானது மாநாடானது துவங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று இருக்கிறது. அதுபோக லட்சக்கணக்கான பொதுமக்கள் முருக பக்தர்கள் இந்து முன்னணியினர் வந்திருப்பதால் இதற்கு 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிறப்பு அழைப்பாளராக மாநாட்டிற்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வருகை தந்திருக்கிறார். இவர் 15 நாட்கள் விரதம் மேற்கொண்டு இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார். இந்த மாநாடானது வண்டியூர் சுங்கச்சாவடி அருகே உள்ள அம்மா திடலில் இப்பொழுது துவங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டையொட்டி கடந்த 16ஆம் தேதி முதலே அறுபடை வீடுகள் கண்காட்சி, அதாவது முருகனின் அறுபடை வீடுகளை தத்ரூபமாக வடிவமைத்து அந்த கண்காட்சியானது இங்கு வைக்கப்பட்டிருந்தது. இதை ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் வந்து தரிசித்து சென்றனர். அந்த முருகனின் அறுபடை வீடுகள் கண்காட்சியை ரசித்து பார்த்து சென்றனர். இந்த கண்காட்சியை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன், மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி அமைச்சர்கள் மற்றும் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள், பாமக தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட மக்கள் அனைவரும், அதாவது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து 16ஆம் தேதியில் தரிசனம் செய்து வந்தார்கள். இந்நிலையில் மாநாடு இப்பொழுது துவங்கி இருக்கிறது. மாநாட்டில் ஏறத்தாழ லட்சக்கணக்கான பேர் பங்கேற்பார்கள் என்று உளவுத்துறை தகவல்கள் கூறுகிறது. அதே போல மக்கள் அதிகமாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் ஒரு சிறப்பு அம்சம், மாநாட்டில் வருகை தரும் பக்தர்கள் அனைவரும், அதாவது வருகை தந்திருக்கிற இந்த முருக பக்தர்கள் அனைவரும் இணைந்து கந்த சஷ்டி கவசமானது பாட இருக்கிறார்கள் என்று மாநாட்டில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடானது துவங்கியவுடன் மடாதிபதிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஆகியோர் பேச இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து அந்த கந்த சஷ்டி கவசமானது 6 மணி அளவில் பாடப்படும் என நிகழ்ச்சி நிரலானது வகுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சிறப்பு அழைப்பாளராக உள்ள ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவருடைய சிறப்புரை நிகழ்த்த இருக்கிறார். அதன் பிறகு தீர்மானங்கள் வாசிக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு மாநாடு நிறைவு பெறும் என நிகழ்ச்சி நிரலில் கூறப்பட்டிருக்கிறது. அதுபோக இந்த முருக பக்தர்கள் ஆன்மீக மாநாட்டையொட்டி
மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆகியோர் தலைமையிலான 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வாகனங்களில் வருவதால் அவருக்கு வசதியாகவும் பொதுமக்களுக்கு இடையூறொன்றும் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 15க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் தொட்டிகள், 100க்கும் மேற்பட்ட தற்காலிக கழிவறைகள், உடனடி சிகிச்சை மையங்கள் எல்லாம் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 கட்ட பாதுகாப்பிற்கு பின்னரே மாநாட்டிற்கு வரும் நபர்கள், பொதுமக்கள், பக்தர்கள், இந்து முன்னணியினர் அனைவரும் மாநாட்டு பந்தலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். மாநாடானது பிரம்மாண்டமான அந்த பந்தலில் கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று துவங்கி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.